அண்ட் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதான் தேசிய ஜனநாயக தேர்தல். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோக்சபா எலெக்ஷன் 7 கட்டமாக நடக்க போகுது. அதில் முதல் கட்டமாக தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியில் மொத்தம் 40 தொகுதியில் எலெக்ஷன் 19 ஏப்ரல் அன்றைக்கி நடக்க போகுது. இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷனு. ஸோ இந்த எலெக்ஷன் தான் டோட்டல் கவர்மெண்ட்டே தீர்மானிக்க போகுது. அதில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. இது வரைக்கும் பிரச்சாரங்கள், நிறையா வாக்குறுதிகள், பல்வேறு கட்சிகள் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை திணிச்சிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு ஓட்டு போடுறது? ஓட்டு நம்மளோட உரிமைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு போடணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருக்கு போடணும், எப்படி போடணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல நான் இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு நான் எந்த கட்சியுமே மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு தலைவனை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, சில டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. மீதி 2 பேர் நேரடியாக பிரசிடெண்ட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த 543 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதில் 40 பேர் அதில் 39 பேர் தமிழ்நாடும், ஒரு பர்சன் பாண்டிச்சேரியிலேருந்தும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஒரு கட்சி சார்பாக நம்ம 2 விஷயத்தில் நம்ம ஓட்டு போடுவோம். ஒன்று கட்சி மற்றும் கட்சி தலைவரை வச்சு ஓட்டு போடுவோம். ரெண்டாவது அந்த கேண்டிடேட், அதாவது அந்த உறுப்பினர், எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்கள வச்சு நம்ம ஓட்டு போடுவோம். இப்போ கட்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கட்சி தான் இருக்கும். ஒன்று ரூலிங் பார்ட்டி, இன்னொன்று ஆப்போசிஷன் பார்ட்டி. அதாவது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த 2 கட்சி தான் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். பல்வேறு கட்சிகள் இருந்தாலும், நம்ம இந்தியா ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டமாக இருந்தாலும், இந்த 2 பார்ட்டிஸ் தான் அதிகமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஒரு கட்சி எப்படி பார்த்து நம்ம ஓட்டு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆளுங்கட்சியினர் என்ன செஞ்சாங்க, அவங்க தேர்தல் நிற்கிறப்ப என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதில் எதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அதில் பாசிபிளான விஷயங்களை பாசிபிள் பண்ணியிருக்காங்களா, அதாவது நடக்கக்கூடிய விஷயங்களை அதெல்லாம் நடத்தியிருக்காங்களா அவங்களோட ஆட்சியில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் பண்ணலை, உண்மையாகவே சில விஷயங்கள் பண்ண முடியலையா, இல்லை அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். அதே மாதிரி மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டு மக்கள் மேலே திணிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் கட்சியும் சரி, அந்த கட்சி தலைவர்களும் அவங்களோட கொள்கைகளும் மக்களுக்கு ஆதரவாக இருக்குதா இல்லை எதிராக இருக்குதான்றதை பார்க்கணும். எதிர்கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதிர்கட்சியோட முக்கியமான ரோல் இப்போ எல்லாத்துக்குமே ஆளுங்கட்சியை விட உண்மையாகவே பவர்ஃபுல் எதிர்கட்சி தான். ஏன்னா அவன் தான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறான். ஏன்னா நல்ல கேள்வி தான் நல்ல பதிலுக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டி ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அது மக்களுக்கு சரியாக இல்லை, மக்களுக்கு எதிராக இருக்குன்னா அதை எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். அதுவும் அந்த சட்டசபையில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சட்டசபையில், அதாவது இந்த லோக்சபா பாராளுமன்றத்தில் அந்த ரூலை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதை சட்டமாக மாற்றுறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சியினர் அப்புறம் மற்ற பீப்புள்ஸ்லாம் கேள்வி வைப்பாங்க. மற்ற கேண்டிடேட்ஸ், அதாவது எம்பிஸ்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. கொஸ்டின் பண்ணி அதுக்கான பதில் அவங்க சொல்லணும். இது உண்மையாகவே மக்களுக்கு பயனுள்ளதா இல்லையா அப்படின்றது. சப்போஸ் அதை ஏற்றுக்கலைன்னா அந்த ஒரு திட்டம் வராது. ஸோ அந்த மாதிரி தவறான திட்டங்களை தடுக்கணும். தடுக்கிற இடத்துல தான் எதிர்கட்சி இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதெல்லாம் அந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்களா, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம விட்டுட்டு சும்மா மக்கள் முன்னாடி இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ண, வெறும் குற்றம் குறையை மட்டும் சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்து தான் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். ரெண்டாவது விஷயம், நம்ம கேண்டிடேட்ஸ் பார்த்து, அதாவது நம்மளோட தொகுதியில் யார் நிற்கிறாங்க அவங்கள வச்சு எப்படி நம்ம ஓட்டை செலக்ட் பண்ணுறதுன்றத பார்ப்போம்.
குறிப்பாக அவங்கள வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா, நம்மளால் அவங்கள சீக்கிரமாக பார்க்க முடியுதா, நம்மளுடைய கோரிக்கைகளை சீக்கிரமாக அவங்கக்கிட்ட கொண்டு போக முடியுதா, நமக்காக அவங்க பேசுகிறாங்கன்றதை பார்த்து தான் நம்ம வந்து ஓட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.